அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு, ஒவ்வொரு பெண்ணிற்கும் திருமணம் ஆன பிறகு கர்ப்பம் தரிக்கும் காலத்தில், கர்ப்ப காலத்தில் 10 மாதம் குழந்தை சுமந்து இருக்கிறாள் அல்லவா, அந்த கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு மாதமும் வழிபட வேண்டிய தெய்வங்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். வயிற்றில் கரு உருவாகியிலிருந்து குழந்தை பிறப்பு வரையில் 10 மாதங்கள் அதன் வளர்ச்சியில் கிரகங்கள் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்துகின்றன. அதனால் கர்ப்பம் தரித்து முதல் ஒவ்வொரு மாதமும் அந்த கருவை ஆளுமை செய்யும் கிரகத்துக்குரிய தெய்வத்தை வணங்குவது சிறப்பாகும். முதல் மாதம் கரு உருவாகும். இதற்கான காரக கிரகம் சுக்கிரன். ஸ்ரீ புவனேஸ்வரி, ஸ்ரீ லட்சுமி மற்றும் இந்திராணியை வழிபட வேண்டும். 2வது மாதம், இந்த மாதம் கரு சற்று மென்மைத்தன்மையை அடைந்திருக்கும். செவ்வாய் அதிபதி ஸ்ரீ முருகனையும் கஷேத்திர பாலகர்களையும் வணங்கிட வேண்டும். 3வது மாதம், குழந்தையின் கை கால்கள் உருவாகியிருக்கும். குரு அதிபதி இந்திரன், பிரம்மா மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட வேண்டும். 4வது மாதம், குழந்தையின் எலும்பு மற்றும் நரம்பு உருவாகும் மாதம். சூரியன் அதிபதி. சிவன் வழிபாடை வழிபட்டு வர வேண்டும். கரு நல்ல வளர்ச்சி பெறும். 5வது மாதம், குழந்தையின் தோல் மூலம் உடல் அமைப்பு உருவாகி கொண்டிருக்கும் மாதமாகும். இதற்கு சந்திரன் அதிபதியாகும். இதற்கான இறைவி ஸ்ரீ கௌரி மற்றும் ஸ்ரீ துர்க்கையை அம்மனை வழிபட்டு வர வேண்டும். 6வது மாதம், குழந்தையின் அங்கம், ரோமம், நகம் உருவாகும் மாதமாகும். இதன் அதிபதி சனி கிரகமாகும். எந்த இறைவனை வழிபட வேண்டும்? ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ பைரவர் மற்றும் ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு வர வேண்டும். 7வது மாதம், பிராணன் உருவாகும் மாதமாகும். புதன் அதிபதி இதற்கான கிரகம். இதற்கான அதிபதிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணுவை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். 8வது மாதம், கருவின் உடல் வளர்ச்சி பெறும் மாதமாகும். இந்த நேரத்தை எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால் ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு வர வேண்டும். 9வது மாதம், கரு முழு வளர்ச்சி பெற்றிருக்கும். சந்திரனே இதற்கான அதிபதியாகும். இதற்கான கடவுள் இறைவி ஸ்ரீ கௌரி மற்றும் துர்க்கையை வழிபட்டு வர வேண்டும். இறுதியான மாதம் 10வது மாதமாகும். இந்த மாதம் குழந்தை பிறந்து விடுவதால் ஆத்ம பலம் பெறும். இதற்கு ஆத்மகாரகனான சூரிய பகவானை வழிபட்டு வர வேண்டும். சூரியனுக்கு அதிபதியான சிவன் வழிபட்டு வர வேண்டும். சிவன் சன்னதி சென்று வழிபட்டு வர வேண்டும். ஆகவே ஒவ்வொரு மாதமும் கர்ப்ப காலத்தில் வழிபட வேண்டிய கிரகத்தையும் இறை பார்த்தோம் அல்லவா. எல்லோரும் இது பயனுற்றி வழிபட்டு பலன் அடைய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.